அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஷரீஃப். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வண்டி லோட் ஆகிடுச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துக்கு லோடு ஏற்றுறதுக்காக போயிட்டுருக்கேன். ஒசூர்லேருந்து காஞ்சிபுரத்துக்கு லோடு கிடச்சது நம்மளுக்கு. இப்போ தான் அந்த நன்மங்கலாலேருந்து வந்து நைஸ் ரோடு பிடிச்சி போயிட்டுருக்கேன். போயிட்டு இங்கேருந்து 66 கிலோமீட்டர் எம்டி போயிட்டு நம்ம போகிற வழி தான் போயிட்டு லோடை ஏற்றிட்டு அப்படியே கிளம்ப வேண்டி தான். நம்ம வண்டி லோடு ஆகலை. ஏன் ஆகலைனாக்கா பிளாட்ஃபாரத்தை உடச்சிட்டானுங்க நேற்று நைட்டு 3:30 மணிக்கு. ரொம்ப பெஜாராயிடுச்சுங்க, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியல. ஒரு ரெண்டு மூணு பலகையை வந்து உடச்சிட்டானுங்க. இப்போ பார்த்துட்ருக்கேன். இப்போது அத்திப்பள்ளியில் இருக்கிறேன். இங்கே எங்கன்னா பிளாட்ஃபாரமுங்க இல்லை பழைய பிளாட்ஃபாரம் இது எதனா கிடச்சா அடிச்சுட்டு வேறு எதனா லோடு ஏற்றணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம பெஜாராக இருக்குது. எனக்கு ரொம்ப அடி மேலே அடி விழுந்துகிட்டே இருக்குது. என்ன பிரச்சனைன்னே தெரில சொல்லா. ஸோ தோஸ்து அத்திப்பள்ளி டோல் தாண்டி நிப்பாட்டியிருக்கேன். க்ரீஸ் அடிக்கிறதுக்காக க்ரீஸ் அடித்து முடிச்சாச்சு. ஸோ பிளாட்ஃபாரம் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. அல்லாச்சி நீங்கள் பாருங்கள், மொத்தமாக உடச்சி போட்டானுங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஃப்ரெண்டு நம்ம அண்ணன் விக்கி அண்ணன்னு சொல்லிட்டு ஒரு தோஸ்து வண்டி ஓட்டுறாரு. அவருக்கு கால் பண்ணி கூப்பிட்டேன். வந்து பார்த்தாரு. எதனா ஐடியா பண்ணலாம். லோடு போயிருக்காரு அவர். வந்ததுக்கப்புறமா எதனா பண்ணலான்னு இருக்கிறேன். இது பெங்களூர் போகிற பைபாஸ். இது பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் இருக்குது அப்படின்னு சொல்லி. நம்ம வண்டி அங்கே பெட்ரோல் பங்காண்டா அங்கே நிற்குது, இந்தியன் பெட்ரோல் பங்காண்டா. இங்கே ஒரு 2 பாடி பில்டர்கிட்ட வந்து கேட்டோம், பிளாட்ஃபார்ம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ டிராஃபிக்கு அது வரைக்கும் இருக்குது. ரொம்ப ஒரு 2-3 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது டிராஃபிக்கு. இப்போ பாகலூர் ரோடெல்லாம் பிளாக்கில் இருக்குது. ஒசூர் சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த சாமியை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போது இந்த வண்டியிலலாம் ஏற்றி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. செம்ம பிளாக்குங்க இந்த ரோடு ஃபுல்லாகவே. ஒசூரில் இருக்கிறோம். இந்த லோடு கேன்சல் ஆகிடுச்சின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ தான் வேறு ஒரு லோடு கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ லோடு ஏற்ற போயிட்டுருக்கேன். இன்னும் நம்மளுக்கு ஒரு 2.5 கிலோமீட்டர் இருக்குது. பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ண முடியலை. சரி, என்ன லோடுன்னு பார்த்தீங்கன்னா பைப் லோடு ஏற்றிக்கிட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டிட்டோம். நம்ம வண்டி லோடு ஆகிடுச்சு. பைப் லோடு தான். லோடு ஏற்றிட்டு கிளம்பியாச்சு. டைம் 12 மணி ஆக போகுது. நேற்று நைட்டு 10 மணிக்கு வந்தாங்க. இப்போ தான் வெளியில் அவுட் ஆகிறேன். ஸோ கம்பெனி உள்ளலாம் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணல. செம்ம குளிர், முடியலை. எங்கே லோடு எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ராணிப்பேட்டைக்கு லோடு எடுத்திருக்கோம். பேட்ரி லோடு ஏற்றுற மாதிரி தான் பிளானில் இருந்தது. அங்கேயும் உடச்சிட்டாங்க. சரி, என்னடா பண்ணுறது அப்படின்றதுக்குள்ளே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி ஓகே அப்படின்னு சொல்லி இந்த லோடு ஏற்றிட்டு அல்ஹம்துலில்லாஹ் போயிட்டுருக்கேன். ஸோ தோஸ்து சூளகிரியெல்லாம் தாண்டி நிப்பாட்டியிருக்கேன் பாரத் பங்க்கில் டீசல் போடுறதுக்காக. டீசல் போட்டிருக்கேன். ஒசூர்லேருந்து கிருஷ்ணகிரி போகிற பைபாஸில் இந்த லாஸ்ட்டு ஹில்ஸு. ஸோ பொறுமையாக இறக்குங்க இந்த இடத்துலலாம். நியூட்ரல்லாம் போடாதீங்க. டவுனு விட்டிங்கனாக்கா ஃபுல்லாக பாருங்கள். நான் இப்போது செகண்ட் கியரில் தான் இறக்கிட்டுருக்கேன். இதுக்கே ஃபுல் ஆர்பிஎம் போயிடுச்சு. ஸோ இன்ஜின் சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும். பொறுமையாக இந்த மாதிரி இறக்குங்க. டவுன் இறங்கியாச்சு. ஸோ அந்த ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தாங்க. கொஞ்சம் பொறுமையாக இறக்குங்க. அப்போ கூட இதெல்லாம் ஃபுல்லாக டவுன் தான் இதெல்லாமே. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இறக்குங்க. அதுக்கப்புறமா 4th கியர் 3rd கியர் 4th கியர் போட்டுக்கோங்க. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதே ரூட்டில் வந்து 12 என் அண்ணனோட வண்டி எடுத்துக்கிட்டு நான் திருச்சியில் அன்லோட் பண்ணுறதுக்கு போயிருந்தேன். ஸோ அந்த மெமரிஸ் எல்லாம் அப்படியே வந்துகிட்டே இருக்குது. லைக் என் அண்ணனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான். அவன் இல்லை, நான் ஆல்ரெடி ப்ளாகில் போட்டிருப்பேன். ஸோ அவர் இல்லை, இருந்தாலும் அவரை ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ரோடெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி வச்சுருக்காங்க இந்த ரூட்டில். அங்கங்கே டேக் டைவர்ஷன் ரொம்ப இருக்கும். பார்த்து பொறுமையாக சேஃபாக ஓட்டுங்க. குட் மார்னிங் தோஸ். டைம் பார்த்திங்கன்னா 5 மணி ஆகிடுச்சு. 11 மணிக்கு எடுத்தேன். ஸோ கிருஷ்ணகிரியில் மட்டும் நிப்பாட்டி டீ சாப்பிட்டு அப்படியே வந்துட்டேன், நான் ஸ்டாப்பாக நிப்பாட்டாமல். ஸோ இன்னும் நம்மளுக்கு லொக்கேஷன் வந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ நான் ராணிப்பேட்டையில் ராஜேஸ்வரி தேட்டர் அங்கே நிப்பாட்டி இங்கே டீ சாப்பிட்டுட்ருக்கேன். வாங்க டீ சாப்பிட்லாம். ஸோ ரொம்ப டயர்டாக இருக்குது, போய் படுக்க வேண்டியது தான். ஸோ தோஸ்து பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. வண்டிங்க 5 வண்டி இருக்குது. எனக்கு முன்னாடி யூடியூப்பில் இன்ஸ்டாகிராம்லலாம் நம்ம எம்கே வண்டி பார்த்துருப்போம் இல்லையா. ஐயூ பண்ண வண்டின்னு நினைக்கிறேன் எம்கே. ஆமாம். ஸோ வண்டி நின்றுட்டுருக்கு பாருங்கள், கே வண்டி. தோஸ்து இன்றைக்கி தான் நம்ம வண்டி அன்லோடிங் ஆக போகுது. 3ஆம் தேதி இன்றைக்கி. நேற்று வந்தது காலையில், நேற்று இறக்கல. இன்றைக்கி தான் இறக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் முன்னாடி வண்டிங்க இருந்துச்சு. பாதி வண்டி தான் இருக்குது. இன்னும் ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சிடும். ஸோ தோஸ்து அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக வந்து இறக்கியாச்சு. பார்க்கிங்கில் வந்து வண்டி விட்டுட்டேன். காலையிலேருந்து சாப்பிட்லாங்க, ரொம்ப பசியாக இருக்குது. ரிசீவ்டு வாங்கியாச்சு. இப்போ வண்டியாண்ட வந்தேன், எதனா பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பிளாட்ஃபாரத்தை. ஏன்னா லோடு இருக்குது. இப்போ புது பிளாட்ஃபார்ம் போடணுன்னா 2-3 நாள் ஆகும்னு சொல்கிறாங்க ரெடி பண்ணி போடுறதுக்கு.
பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பிட்டு போயிடுச்சு, இந்த ஒரு பிட்டு ஃபுல்லாகவே போயிடுச்சு இது. ஸோ இந்த பிட்டு ஒன்று உடச்சிருக்காங்க. இது கூட டவுட்டாக தான் இருக்குது, எதுக்கும் மாற்றிக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். இங்கே வைக்கும்போது கால் உள்ளே போயிடுச்சு, கால் லைட்டாக சதை பிச்சின்னு வந்துச்சுங்க. இன்னும் பிளாட்ஃபார்ம் அந்த பேட்சாவது வச்சு அடித்து எதனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பழைய பலகெல்லாம் போய் பார்த்தேன். ராணிப்பேட்டை, முத்துக்கடையிலலாம் போய் பார்த்தேன். எங்கேயுமே செட் ஆகலை. ஒரு இடத்துல செட் ஆச்சு, பட் வந்து அப்பா வந்து ஃபுல்லாகவே மாற்றிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி, ஏன்டா இந்த மாதிரிலாம் செலவு பண்ணுற அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு திட்டினார். சேலத்தில் பேசியிருக்காரு அப்பா, எங்கோ பேசியிருக்காரு அவர் ஃப்ரெண்டு மூலயமா. இப்போது சேலத்துக்கு லோடு பார்த்துட்ருக்கேன். அதே சிப்காட்லேருந்து நம்ம பாண்டிச்சேரி போனோம் பார்த்தீங்களா, அந்த லோடே வந்து பைப் லோடே வந்து சேலத்துக்கு நம்ம வந்து கேட்டிருக்கேன். அது வந்து 20 டன் 21 டன் தான்ப்பா வரும், வண்டி 25 டன் எதுவும் வரலப்பா சேலத்துக்கு அப்படின்னு சொன்னாங்க. எப்படியாவது நாளைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு எப்படியாவது இன்ஷால்லா லோடு ஏற்றிடணும். ஈவினிங்குள்ளே எதனா ஒன்று ஏற்றணும். சென்னைக்கு போகிற வேலை இருக்குது காலையில். ஸோ அது போயிட்டு வந்து வர்ற வரைக்கும் எதனா லோடு செட் ஆகிடுச்சுனாக்கா லோடு போய் ஃபஸ்ட்டு ஏற்றிட்டு பிளாட்ஃபார்ம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணோம். ஏன்னா மற்ற லோடெல்லாம் என்னால் ஏற்ற முடியல. ஒசூரில் வந்து எக்ஸைடு பேட்டரி கம்பெனிக்கு போகும்போது அங்கே பேலட் ஏற்றி அங்கே ஒரு 2-3 டேமேஜ் பண்ணிட்டாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா வந்து அவ்வளோதான். அந்த இது உடஞ்சதுக்கப்புறமா வந்து என்னால் வேறு எந்த லோடும் ஏற்ற முடியல என்னால். அண்டு அங்கேருந்து வந்து நம்ம பைப் லோடு ஏற்றிட்டு ராணிப்பேட்டைக்கு வந்தோம். இப்போ மறுபடியும் அதே பைப் லோடு சிப்காட்லேருந்து ஏற்றி சேலத்துக்கு கேட்டிருக்கேன். சேலம், நாமக்கல் சைடு அந்த மாதிரி சைடு கேட்டிருக்கேன். கிடச்சிச்சின்னா அல்ஹம்துலில்லாஹ் ஏற்றிட்டு நம்ம வந்து பிளாட்ஃபார்ம் அங்கேயே அடிச்சுட்டு லிட்டரலாக வந்து நான் வந்து ஒசூர்லேயே வந்து அந்த எக்ஸைடு பேட்டரி கம்பெனி வந்து வெளியில் கேட் வெளியில் வந்தேன். கண்ணில் தண்ணியெல்லாம் வந்துச்சு அந்த பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்ததில். அதுக்கப்புறமா பின்னாடி இருக்கிற பம்பர் வந்து இன்னொரு ரிவர்ஸ் சைடு பம்பர் வந்து வெல்டிங் வந்து விட்டு போயிடுச்சு. அதை கயிறு கட்டி எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். திரும்பி நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ட்ரை பண்ணுறேன். ஆனால் வந்து டைம் சரியில்லையா, துவா செய்யுங்க. இன்ஷால்லா நம்ம வந்து இன்னொரு நாளைக்கு இல்லைனா நாளானிக்குள்ளே எப்படியாவது நம்ம லோடு ஏற்றி ஆகணும். ஏன்னா மறுநாள் வந்து சண்டே ஆகிடும். ஸோ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எந்த கடையும் இல்லை. ஸோ இவர் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். ஆர்காட்டில் இருக்கேன். ஸோ பிளாட்ஃபார்ம் அந்த பிட்டாக போய் பலகை வாங்கின்னு வந்து இப்போ போய் அடிக்கிறதுக்காக போயிட்டுருக்கேன். போட்டாச்சு. ஸோ அந்த இடத்துல ஒன்று போடணும், இங்கே ஒன்று. லைக் என் தம்பி தான் பண்ணிகிட்ருக்கான். எல்லாம் வாங்கின்னு வந்தாச்சு, ரெடி பண்ணியாச்சு. இந்த ஒரு பலகை, அது ஒரு சின்ன ரீபீஸு, இது ஒன்று பெருசு, இது ஒன்று, அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டில் 2, எல்லாமே நீட்டாக அடித்தாச்சு. அதெல்லாம் வந்து நம்ம பிளாட்ஃபார்மெல்லாம் அடிச்சுட்டு வந்தாச்சு. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்மியாக பண்ண முடியுமோ, ஏன்னா அப்பா வந்து புதுசாகவே போட்டுடலான்னு சொன்னார். ஸோ நம்மளால் முடிஞ்சது, ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப செலவு பண்ணிட்டாங்க வண்டிக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 4 நாளாக வந்து வண்டி லோட் ஆகாமல் நின்றுச்சு. ஸோ இன்ஷால்லா நாளைக்கு திங்கக்கிழமை, நாளைக்கு எப்படியாவது லோடு எடுத்துடலாம். கொஞ்சம் துவா செய்யுங்க எனக்காக, இன்ஷால்லா எல்லாருக்காகவும் துவா செய்யுங்க. பஞ்சாபில் வந்து ஃபுல்லாக ஃப்ளட்டு வந்து ரொம்ப இதுவாக இருக்குது, அவங்களுக்காக கொஞ்சம் துவா செய்யுங்க இன்ஷால்லா எல்லாருக்கா. அங்கே எல்லாமே இயல்பு நிலைக்கு திரும்புறதுக்காக. அண்டு கோயிலில், சர்ச்சில் எல்லாமே கொஞ்சம் ப்ரே பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அல்லாஹ் ஹாஃபிஸ். துவா செய்யுங்க இன்ஷால்லா.